மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. சோறு போட மாட்டியா வாய்க்கு ருசியா? டெய்லி காஞ்சி இட்லி இடியாப்போ. ஆமா, சாதம் ரசம் சாம்பார்னு எடுத்து வச்சால் வீட்டு வேலைக்காரங்களுக்கு சம்சயம் வராதா? இது கூட எனக்கு டிஃபன் வேணும்னு ചോദിച്ചു ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரேன் പറഞ്ഞു மறைச்சு வச்சு ஒழுங்காயிட்டு கைக்கு. ஒரு விஷயம், ஒரு சின்ன தப்பு நடந்து போய். நீ என்னைக்கு தான் சரியா செஞ்சிருக்க? இப்போ என்ன தப்பு பண்ண? கோமதிയുടെ അമ്മ വന്നു. അവരുടെ പൊണ്ണ് അറസ്റ്റ് ചെയ്തെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. അമ്മയെടുത്ത് പേസിട്ട് ഇരുന്നത് ഈ കിഴവി നോക്കിയാൽ പോലെ இருக்கு. അതുകൊണ്ട് എന്നെ നോക്കും போதெல்லாம் உரு உருன்னுட்டு இருக்கு. பேசாம கிட்டினதை சுருட்டிட்டு ஓடி போயிடலாமா? ஒரே இடத்துல நிலையா இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போட நினைக்க மாட்டியா? சும்மா நாய் வாய வைக்க மாதிரி எல்லா இடத்துலயும் வாய வச்சுக்கிட்டு. ஆமா, நாம செய்யறது நல்ல காரியம் ஒரே இடத்துல 100 வருஷம் ജീവിக்கிறதுக்கு. ചെയ്യുന്നത് திருட்டு தொழில். சரி, അതൊക്കെ போட்டும். ഇപ്പോഴേക്ക് എന്ത് ചെയ്യാൻ ചൊല്ല്. பேசாம காந்திமதி அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. எந்த உண்மைய? அதான் கோமதி பட்டாளத்தார் பையன் தான் வந்திருந்த பட்டாளத்தார் சம்சாரம் தாங்க உண்மையை சொல்லிடு. ஏதும் பிரச்சனை வராதா? ஒரு பிரச்சனையும் வராது. கோமதியை வச்சு தான் கோவில் உரிமையை நாம வாங்க முடியும்னு சொல்லு. அந்த அம்மா வாயே திறக்காது. சங்க ஐயா, இந்தாப்பா சாவி. பட்டாளத்தர வீடு அவர்கிட்டே ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லு. நான் ஊரை காலி பண்ணிட்டு போறேன்னு சொல்லுப்பா. ஐயா சொன்னா கேளுங்கய்யா, இதெல்லாம் நல்லது இல்லையா? உங்களையெல்லாம் நம்பிதான் இந்த ஊர் இருக்கு. நீங்களாம் இந்த ஊரை காலி பண்ணி போனா அது நல்லது இல்லையா? இல்லப்பா, இனிமே நான் இந்த ஊருக்கு தேவையில்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயா அப்படிலாம் பேசாதீங்க. நீங்களாம் இந்த ஊரை காலி பண்ணி போனா இந்த ஊரே அழிஞ்சு போயிறியா? ஐயா உங்க மனசை மாத்திக்கிட்டு இங்கே இருந்திருக்கியா? சாவியை வாங்க போறியா இல்லையா? ஐயா நான் வாங்க மாட்டேயா, நான் வாங்க மாட்டேன். ஐயா ஊரை காலி பண்ணி போற அவ்வளவு பேரும் ஒவ்வொருத்தரா சாவியை என் கையில கொடுத்து என்ன ஏன் பாவி ஆக்குறீங்க? அந்த பாவம் எனக்கு வேண்டாயா. ஐயா பட்டாளத்தரைய வர சொல்லியிருக்கேன். அவர் இப்ப வந்துருவாரு. நீங்க அவரை பார்த்து என்ன பேசணுமோ அவர்கிட்ட பேசிட்டு சாவி அவர்கிட்ட கொடுத்துருங்க. சாவியை நான் வாங்க மாட்டேயா, நான் வாங்க மாட்டேன். அப்ப சாவியை வாங்க மாட்டேன்? நான் வாங்க மாட்டேயா. புகுடி, வா போலாம். என்ன கங்கனீர பொட்டி பொடிக்கையோட ஊருக்கு புறப்பட்டீங்களா? நீங்க ஒரேடியா ஊரை விட்டே போக போறீங்கன்னு சங்கு தேவை என்கிட்ட சொன்னான். அவன் கிடக்கா. சரி, என்ன ஒரு 4-5 நாள் திருப்பி வந்துடுவீங்கல்ல? இல்ல, ஒரேடியா ஊரை விட்டு போறேன். திரும்ப வரவே மாட்டேன். என்ன ஒரேடியா ஊரை விட்டு போறீங்களா? என்னையா சொல்றீங்க? நம்ம ஊரை, ஊர் மக்களை, நம்ம கோயில் குளம் இதெல்லாம் மறந்துட்டு உங்களால இருக்க முடியுமா? ஐயா இருக்க முடியுமான்னு கேட்கிறேன். சரி, நான் என்னையா பாவம் பண்ணேன் நீங்க ஊரை விட்டே போற அளவுக்கு? பாவம் நீங்க பண்ணல பட்டாளத்தார, பாவம் நான் தான் பண்ணிருக்கேன். இந்த ஊருக்காக நான் செஞ்சது எல்லாமே பாவம் தான். ஆமா, போதும். நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும். நான் நல்லவனா வாழ்ந்தது போதும். இந்த ஊருக்காக நல்லதே செய்யணும்னு நினைச்சேன். எல்லாமே போதும். என் நிஜ பேர் எனக்கே மறந்து போய் ஊரை எனக்கு கங்காணியார் மதிச்சு கூப்பிடுற அளவுக்கு பாவம் பண்ணிருக்க பட்டாளத்தார. இந்த ஊர்ல யாருமே நல்லவங்க இல்ல பட்டாளத்தார, நல்லவங்க இல்ல. வெளியில ஒரு வாழ்க்கையும் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. போதும்.
இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் வாழ போற வாழ்க்கையே வேற, வாழற இடமும் வேற. என் பசங்களையும் என்ன மாதிரி நான் நல்லவனா வளர்க்க போறது இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா முகங்களையும் அவங்களுக்கு நான் காட்ட போறேன். ஒவ்வொரு முகத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி முகமுடி போட்டுக்கணும்னு அவங்களை நான் காட்ட போறேன். ஆமா, பட்டாளத்தார, இனிமே இந்த கங்காணியார் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி ஒரு கால் என்ன நீங்க பாத்தீங்கன்னா பழைய கங்காணியார இருக்க மாட்டேன். போதும், இந்த உலகத்துக்கு நான் பாரமா இருந்தது போதும். இனிமே நான் என் பசங்களுக்காக வாழ போறேன். அதனால வார்த்தைக்கு கூட போகாதீங்க கங்காணியார், தடுக்காதீங்க. கங்காணியார போகாதீங்கய்யா. அடபடியா போயா, நான் இவ்வளவு சொல்லி என் பேச்செல்லாம் மீறி போறேன்ல, போ. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த பட்டாளத்தான் பேச்ச கேட்டு வருவையா, நிச்சயமா வருவையா. நம்ம ஊருக்கு வருவேன், எனக்கு நிச்சயமா தெரியும் நீ வருவேன்னு. வருவையா, அது எப்படி எங்களை எல்லாரும் நீ மறந்துட முடியும்? பாக்குறேன், வருவேன் வருவேன். என்ன ക്ഷമിക്കணும். എതുക്ക് എന്റെ മനസ്സിൽ ഈ നാളാ ഒരു വിഷയമുണ്ട്. അത് നിങ്ങളെടുത്ത് ക്ഷണ നിങ്ങള് എങ്ങനെ എടുത്തുക്കൊന്നും അറിയില്ല. என்ன விஷயம்? 2 നാൾ മുമ്പ് ഒരു അമ്മ എന്നെ பார்க்க വന്നില്ലേ? ഒരു വാരം മുമ്പ് ശാന്തിന് ഒരു പൊണ്ണ് വന്നത് നോക്ക്. അവരെ 2 പേരും ആരാണ് നിങ്ങൾക്ക് അറിയുമോ? யாரு? நம்மளோட மாப்பிள்ள கோமதி நாயகத்தோட அம்மையும் தங்கையும். இல்ல, நீ போய் சொல்ற. என்னை ஏமாத்த பாக்குற. ഞാൻ എന്ത് നിങ്ങളെ ഏമാത്തനോ? ഞാനും 3 നാളാ പാത്തിട്ട് இருக்கேன். നിങ്ങളെ എന്റെ അടുത്ത് ശരിയാ പേசுறதில்ல. ഞാൻ ഏത് കൊടുത്താലും சாப்பிடுறதில்ல. உண்மையாயிட்டு அது கோமதி நாயகத்தோட அம்மையும் தங்கையும் தான். இல்ல, நீ போய் சொல்ற. இல்லக்கா, கோமதி நாயகത്തിന്റെ அப்பா ആരാന്നറിയോ? யாரு? பட்டாளத்தாரு. பட்டாளத்தாரா? இல்ல, நீ போய் சொல்ற. இல்ல, நீ போய் தான் சொல்ற. நான் நம்ப மாட்டேன். இல்லக்கா, இல்ல இல்ல, நீ போய் சொல்ற. அப்போ கோமதி அனாதைன்னு சொன்னது பொய்யா? இல்லக்கா,
கோமதி அறியல பட்டாளத்தார் தான் அவரோட அப்பான்னு. ஏன் எனக்கும் அறியல. அம்மை வந்து சொல்லிதான் எனக்கு அறியும். கோமதி நாயகம் பட்டாளத்தாரோட பையங்கிறதுல நமக்கு ஒரு உதவி உண்டுக்கா. என்ன உதவி? பட்டாளத்தாரோட பையன் கோமதிங்கிறதுனால அவரோட சொத்துக்கும் கோவில் உரிமைக்கும் சொந்தம் உண்டுல்லே. உரிமையை வச்சு போராடினா கோயில் நம்மட கைக்கு கிட்டும். இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா நீ சொல்றதெல்லாம் பொய்தான். இல்லக்கா, கோமதி நாயகத்தோட அப்பா தான் பட்டாளத்தாருங்கிறது உண்மை. விஷயம் கோமதி அறியலாங்கிறது உண்மை. ஞானும் நீங்களை ஏமாத்தல, கோமதியும் நீங்களை ஏமாத்தல. இத பாருங்க, எங்களுக்கு தேவையில்லாம என் மேல சம்சயம் படுன்னு ഞങ്ങളെ ഇങ്ങനെ സംശയപ്പെട്ടാൽ ഞാൻ വിഷം കുടിച്ച് ചത്തുപോകും. ഇല്ല, ഈ നിമിഷമേ വീട്ടെ വിട്ട് പുറത്ത് പോന്ന് പറഞ്ഞാ ഞാൻ വീട്ടെ വിട്ട് പോവും. അല്ല, എമ്മേലെ സംശയപ്പെടണ്ട. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் உன்னைத்தான் நம்புறேன். நீ என்ன ஏமாத்திராத அக்கா. எனக்கு கொஞ்சம் யோசனை பண்ண விட. இந்த இடத்துல நடக்கிற கொட்டாய்க்கு 5 ரூபா கேட்கிறேன். உழைச்சு சம்பாதிக்கணும்டா. உழைச்சு சம்பாதிச்சாதான் உனக்கு பணத்தினுடைய அருமை தெரியும். என்னது தங்கச்சி இருட்டுல உட்கார்ந்து இருக்கு? தங்கச்சி மீனாட்சி, என்னடா இருட்டுல உட்கார்ந்து இருக்க? இப்ப உன்னை பார்த்தா பெத்த பிள்ளைகளால் கைவிடப்பட்ட அனாதைகள் அபலைகள் ஆசிரமத்துல அப்படியே பொக்கவாயோட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? வயசு பொண்ணு நிலா வெளிச்சத்தை பார்த்து சந்தோஷமா கனவு கண்டுகிட்டு இருப்பியா? அதை விட்டுட்டு சரி, அண்ணன் எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டியா? அண்ணன் சினிமாவுக்கு போயிருந்தேன். பாண்டிச்சேரியில் இருக்கிற டூரிங் டாக்கீஸ் எல்லாம் அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. நல்ல படம் காட்டுறானுங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற கொட்டாயில தான் மூத்திரக்கு வச்சோட படம் காட்டுறேன். அதையும் அந்த நாய்க்கு பாக்குது. தங்கச்சி, நம்ம அந்த படத்தோட பேர் என்ன தெரியுமோ? இளமை ஊசலாடுகிறது. புது படம்டா. அதுல கமலதாச, ரஜினிகாந்த், ஸ்ரீபிரியா எல்லாம் நடிச்சிருக்காங்கடா. எனக்கு படம் பார்க்கும்போது கமலஹாசனை பார்க்கும்போது மாப்பிள்ளைய பார்க்குற மாதிரியே இருந்தது. ஸ்ரீபிரியாவை பார்க்கும்போது உன்னை பார்க்குற மாதிரியே இருந்தது. அப்புறம் அந்த ஜெயசித்ரா இருக்காள, அவளை பார்த்தா அந்த குரங்குட்டிய வயிற்றுல சுமந்துக்கிட்டு தெரியுதே தாய் குரங்கு அண்ணாமலை, அவளை பார்க்குற மாதிரியே இருந்தது. எனக்கு அவளை பிடிக்கலப்பா. தங்கச்சி, படம் பார்த்ததுல இருந்தே ஒரு அருமையான பாடல் வரிய மனசுல சுமந்துக்கிட்டே வந்திருக்க. உனக்கு பாடி காட்டுறதுக்காக கேளு அண்ணனுடைய இனிமையான குரல்ல. ஏ முத்து முத்தா வந்து வந்து வாடி புள்ள. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்னடா தங்கச்சி, பாட்டு பிடிக்கலையா? எந்திரிச்சு போங்க. இல்ல, நான் பாடுறது பிடிக்கலையா இல்ல நான் பேசுறதே பிடிக்கலையா தங்கச்சி? மீனாட்சி, இத பாருங்க, உங்களோட பேசணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அப்ப வந்தா போதும். இப்ப எந்திரிச்சு போங்க. சரி சரி, புரியுது புரியுது. ஏதோ மண்டை குடைச்சல் இருப்பா போல இருக்கு. நேரம் தெரியாம பாடிட்டேன். சரிடா தங்கச்சி, போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். இங்க பாரு, அந்த படத்துல கமலஹாசனும் ஸ்ரீபிரியாவும் கடைசியில ஒண்ணு சேர்றாங்க. அதே மாதிரி நீயும் மாப்பிளையும் ஒண்ணு சேர்ந்து எந்திரிச்சு போறீங்களா இல்லையா? போறேன் தங்கச்சி, போறேன். ஆனா அந்த படத்துல இன்னொரு பாட்டு இருக்கு, கேள. என்னடி மீனாட்சி, தயவு செஞ்சு போங்க. கொஞ்சம் சொன்னது என்னாச்சு? காத்தோடு நீ சொன்ன வார்த்தை நேத்தோடு போயாச்சு. வாங்க மாப்பிள்ள, வாங்க. சொல்லுங்க. மீனாட்சி, நான் உன்னை எப்பவுமே விரும்பினதில்லை. அண்ணாமலையை தான் விரும்பினேன். அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப எங்களுக்கு குழந்தை கூட பிறக்க போகுது. இந்த மாதிரி சமயத்துல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அது நடக்கிற காரியமா? இங்க பாரு மீனாட்சி, உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு.
இன்னும் 2-3 நாள்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க வரப்போறாங்க. நீ சரின்னு சொன்னா அப்பா மேற்கொண்டு காரியங்கள்லாம் பாப்பாரு. இதான் மாப்பிள்ளை போட்டோ. பார்த்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லு. நீங்க போங்க மாப்பிள்ள, போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. போங்க. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொறுப்பு பிறந்திருக்கவே முடியாது. இங்க பார், இன்னும் 2 நாள்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறாங்க. உன்னோட சம்மதத்தை கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இதை நிச்சயம் பண்ண போறேன். இந்த கல்யாணம் நடக்கும். இதான் மாப்பிள்ளை. அண்ணாமலை, நாளைக்கு மறுநாள் மீனாட்சியை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வராங்களா? பிடிச்சு போச்சுன்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும்னு உங்க அப்பா ஒத்த கால நிக்கிறாரு. எனக்கு மீனாட்சியை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. நீ அவகிட்ட கொஞ்சம் பேசி பாரு அண்ணாமலை. ஐயோ, நான் எப்படிமா? மீனாட்சி என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசுறது இல்ல, அப்புறம் நான் எப்படி போய் பேசுறது? அண்ணாமலை, 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 இங்க பாரு, நானு மருதாணி அரைச்சு வச்சிருக்கேன். உன் கையை காட்டு, நான் போட்டு விடுறேன். நல்ல செவக்கும். எனக்கு வேண்டாமா? இல்ல அண்ணாமலை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வராங்கல்ல, அப்ப உன் கையில மருதாணி இருந்தா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். போட்டுக்க அண்ணாமலை. நானும் உரிக்கிறேன். நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். நல்ல செவக்கும். போட்டுக்க அண்ணாமலை, அழகா இருக்கும். நான் அழகா போட்டு விடுறேன். காமி, கையை காட்டு, வச்சு விடுறேன். இல்லம்மா, எனக்கு வேண்டாம். வள்ளி, வச்சுக்க அண்ணாமலை. ஏன் வள்ளி செல்லம், எனக்கு வச்சு விட மாட்டியா? என்ன தானே பொண்ணு பார்க்க வராங்க, அப்ப எனக்கு தானே முதல்ல வச்சு விடணும். சொல்லு. எனக்காகவும் அண்ணாமலைக்காகவும் தான் நான் மருதாணி அரைச்சேன். உனக்கு தர மாட்டேன். என்னம்மா அப்படி பாக்குற? கிடைக்காததை நினைச்சு எதுக்காக வருத்தப்படணும்? அதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு சந்தோஷம் தானம்மா? உன் சந்தோஷம் தாம்மா எனக்கு முக்கியம். அண்ணாமலைய கையில மருதாணி போட்டு விட சொல்றியா? சொல்ல. அண்ணாமலை, உன் தங்கச்சியே சொல்லிட்டா, நீயே வந்து அவ கைக்கு மருதாணி வச்சு விடுமா. அம்மா, நான் இப்படி ரவுண்டா வச்சுக்கவா இல்ல டிசைன் டிசைனா வச்சுக்கவா? போன தடவை வச்சுக்கிட்ட மாதிரி. சொல்லுமா. அண்ணாமலை, ரவுண்டா டிசைன் போடு. உனக்கு நான் வச்சு விடுறேன். ரொம்ப அழகா போடுறேன். வரலுக்கெல்லாம் தொப்பி வைங்க அத்தை. இங்க அத்தை. கொஞ்சம் நல்லா வைங்க அத்தை. நிறைய நிறைய வைங்க. இந்த கை. அம்மா பாருமா, எப்படி இருக்கு? சொல்லுமா. பிடிச்சிருக்கா? கல்யாண பொண்ணு மருதாணி வச்சிருக்கேன். இப்போ எனக்கு சந்தோஷம் தானே? ஆமா, எப்போ என்னோட கல்யாண புடவை எனக்கு காமிக்க போறீங்க?
தேங்க்யூ அண்ணாமலை. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். என்னம்மா மீனாட்சி என்ன ஒரு மாதிரியா? எனக்கும் அதாம புரியல, இப்படி பல்ட்டி அடிச்சிட்டாளே. என்னது நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? மீனாட்சி எவ்வளவு ஆசையா கையில மருதாணி வச்சுட்டு போயிருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே மீனாட்சிய மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். நம்ம வீட்ல டும் டும் டும்னு கல்யாண சத்தம் கேட்க போகுது. இது எதுல போய் முடியும்னு எனக்கு தெரியலையே. இந்தாப்பா. உட்காருங்கம்மா. இருக்கட்டும். சும்மா உட்காருங்க. சாப்பிடுங்க தம்பி. வர வெள்ளிக்கிழமை ஐயனுக்கு பேர் வைக்கிறோம். இந்த ஊர்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்க மட்டும்தானே. நீங்களும் அன்பழகனும் அவசியம் வரணும். கண்டிப்பா வரேன்ப்பா. அதுக்குள்ள நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். எந்த ஊருக்கு போறீங்க? உங்க ஊருக்கு தான், ஆழ்வார்குறிச்சி. பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ, போயிட்டு வாங்க. ஆனா குழந்தை பிறந்திருக்கிற விஷயத்த அப்பாட்ட சொல்ல வேண்டாம். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? அவர் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பிறந்திருக்குன்னு சொன்ன அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. என் குழந்தைய அப்பா வந்து பார்க்கறது நான் விரும்பலம்மா. வாங்க அண்ணே. வாங்க தவசி. வணக்கம். இவர்தான் தவசி, நான் அடிக்கடி சொல்லுவேன்ல. வணக்கம். என் மாமா, ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் இளங்கவன். வெரி கிரேட் ஹாக்கி பிளேயர். எனக்கு எல்லாமே இவர் தான். ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைட். நான் இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன்னா அது காரணம் இவர் தான். எல்லா விஷயத்துலையும் ஒரு கோடு போட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்தவர். மரும்புள்ள நான் இருக்கேன், அம்மா, துளசி எல்லாரும் இருக்கோம். ஆனால் தனியாக ஒரு ஃப்ளாட்டில் தங்குறாரு. லைஃப்ல ஒரு ஆம்பிஷன் வேணும். வாழ்க்கை ஒரு பிளே கிரவுண்ட். அதுல ஜெயிக்கிறது தான் முக்கியம். அதுக்கடையில் அன்பு, பாசம் இதெல்லாம் குறிக்கிட்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐயா, என்ன அப்படி சொல்றீங்க? அன்பு பாசத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்லைங்க. நோ நோ நோ. மாமா கொஞ்சம் சும்மா இருங்க. வர வெள்ளிக்கிழமை குழந்தைக்கு பேர் வைக்கிறோம். அம்மாவை நீங்கள் அவசியம் வரணும். கண்டிப்பா வரும். அம்மா ஏதோ ஆழ்வார்குறிச்சி போறதா சொன்னாங்க. அப்பா கிட்ட இந்த குழந்தை பிறந்த சமாச்சாரத்தை சொல்ல வேண்டாம்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அம்மா வாங்கண்ணே, காஃபி சாப்பிடலாம். சரி தவசி, நம்ம 2 பேரும் எதிர்ப்புறமா இருக்கோம். அடிக்கடி மீட் பண்ணுவோம், நிறைய விவாதிப்போம். சரிங்க, வரேன். அவசியம் சந்திப்போம். எப்படி இருக்கீங்க தவசி? ஏதாவது வேலை பார்க்குறீங்களா? சட்டை வேஷ்டியை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா? ஐயோ, ரொம்ப சந்தோஷம். நான் வரேன்.
அம்மைப்பா என்னடா ஆச்சு? என்னமோ மருகி மருகி நிற்கிற, பெருசா யோசனை பண்ற, என்ன சமாச்சாரம்? அது ஒன்றும் இல்லை நிலைப்பா. கோயிலோட 99 வருஷம் குத்தகை முடியறதுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள தவசிக்கிட்டே நம்ம கையெழுத்து வாங்கி ஆகணும். ஆமா. ஆனா அவன் எங்க இருக்கான் என்ன ஏது ஒண்ணுமே புரியல. அதான் நான் ஒரேடியே குழம்பி போய் நிக்கிறேன். அம்மைப்பா கவலைப்படாத, தவசி கையெழுத்த அச்சு கொத்த மாதிரி அப்படியே நான் போட்டுறேன். விஷயம் சுலபமா முடிஞ்சிடும். இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற கோயில் சொத்தெல்லாம் மறுபடியும் கோயிலுக்கே போய் சேர்ந்துடும். அப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொல்ற? உனக்கு ரொம்ப தைரியம் தான் ஐயா. நாளைக்கு ஒரு நாள் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம மான மரியாதையெல்லாம் போயிடும். இது பாரு, காந்திமதி மாவுக்கு விஷயம் தெரிஞ்சது உடனே கோர்ட்டுக்கு இழுத்துருவாங்க. நீ உள்ள போறது இல்லாம என்னையும் சேர்த்து கூட கூட்டிட்டு போயிடுவேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராதியா. ஒண்ணு பண்ணியா, பத்திரிக்கையில இந்த கோயில் குத்தக விஷயமா அவசரமா பேச விட்டுருக்கு, உடனே புறப்பட்டு வா அப்படின்னு தவசி பேர்ல ஒரு விளம்பரத்தை கொடுத்துரு. கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம பேசுறிய. பத்திரிக்கையில விளம்பரம் வந்தா காந்திமதி அம்மாவுக்கு தன்னால தெரிஞ்சு போயிடுது. அப்புறம் வேற வினையே வேண்டாம். வேணா ஒண்ணு பண்ணு, தவசி எங்க இருக்கிறான்னு காது வச்ச மாதிரி தேடி பார்த்து அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிடு. தவசி எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நான் போய் பார்த்துருக்க வேண்டாம். அவன் எங்க இருக்கான்னு நான் எங்கன்னு போய் தேடுவேன். வணக்கம் சம்பந்தி. அடே சம்மந்தி மாவா, வாங்க வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? முன்கூட்டியே சொல்லி அனுப்பிச்சிருந்தா ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பிச்சிருப்பல்ல. தமிழரசியை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நல்லது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? தவசி தம்பி மெட்ராஸ்ல இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல? என்ன தவசி மெட்ராஸ்ல? தவசி மெட்ராஸ்லயா? என்ன சொல்றீங்க? என்ன சம்பந்தி, தவசி தம்பி மெட்ராஸ்ல இருக்கிற விஷயத்தை நான் போன் பண்ணி தமிழரசி கிட்ட சொல்ல சொன்னேனே, உங்ககிட்ட சொல்லலையா? ஏண்டி, தவசி தம்பி மெட்ராஸ்ல இருக்கிற விஷயத்த போன் பண்ணி உன் மாமனார் கிட்ட சொல்ல சொன்னேனே, நீ சொல்லலையா? ஆமா, அவர் சுதந்திர போராட்ட தியாகி. போராட்டத்துல காணாம போயிட்டாரு. இவங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஆடா போமா, இந்த வீட்ல எல்லாரும் ஃப்ராடு. நீ உள்ள வாமா. சம்பந்தி, நான் போயிட்டு வரேன். என்ன இப்பதான் வந்தீங்க, உடனே போறேங்கிறீங்க? இல்ல சம்பந்தி, நான் தப்பு பண்ணிட்டேன். தமிழரசி இந்த வீட்டு மருமகளை அனுப்பி நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் வரேன் சம்பந்தி. பரவாயில்ல, 2 நாள் இருந்துட்டு போலாம். 2 நாள் கழிச்சு நானும் தவசி பார்க்க வரதா இருக்கேன். சேர்ந்து போகலாம். நீங்க 2 நாள் கழிச்சே வாங்க. உங்களுக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். வரேன் சம்பந்தி. டேய் பச்சை, பச்சை. ஐயா, சம்பந்திமா போறாங்க. கூடவே போய் பக்கத்துல இருந்து பஸ்லயே ட்ரெயின்லயே இருந்து ஏத்திட்டு வா. சரிங்க.
என்ன மகாராணி எனக்கு அழைப்பு விடுத்தீங்களாமே? இந்த கிண்டலும் கேலியும் வேண்டாம். உன் உதவி எனக்கு தேவை, அதான் வர சொன்னேன். நான் இந்த ஊருக்கு புதுசு, நீ எனக்கு பழசு. அதில்ல, இந்த ஊர்ல எனக்கு யாரையும் தெரியாது. நீ ஒருத்தி தான் எனக்கு பழக்கப்பட்ட போவோம். ஏன்னா ஒரு காலத்துல உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா பாரு, அதை சொல்ல வந்த. பழசு எல்லாத்தையும் மறந்துடு. மறக்க முடியல தமிழரசி. நீ என்னதான் என்ன அவமானப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு விடுறவனா இல்லை. பழம் புளிச்சாலும் அதை சாப்பிட நினைக்கிற ரகன்னா. இதை பாரு, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிட்டு இருக்கேன். அதனால உன் உதவி எனக்கு தேவைப்படுது. என்ன, ஒரே ஊரில் வாழ்ந்துட்டோமே, பழகிட்டோமே, அதனால தான் ஒன்று தேடினேன். நான் தான் கூட பேசினாலே உங்க அண்ணன் என்ன நடுரோட்டில் போட்டு அடிப்பாரு. என் அண்ணனை பற்றி நீ கவலைப்படாத. அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கோமதி நாயகம் என் மாமனாரோட 2வது பொண்டாட்டி பையன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால சொத்தை கேட்டு தகராறு பண்ணுவான். ஆனால் அதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் வித்துட்டு நான் மெட்ராஸில் போய் செட்டில் ஆகிடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சூழ்நிலையில் என் மாமனார் எதிர்க்கிற நிலைமை எனக்கு வரும். அங்கே தான் போலீஸ்காரனோட உதவி எனக்கு தேவைப்படுது. நீ எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன்னு நம்பிக்கையில் நான் இருக்கேன். தமிழரசி, நீ நான் விரும்பினால் நீ எனக்கு கிடைக்காட்டியும் நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். உன் சின்ன பார்வைக்காக நான் எதை வேணாலும் செய்யணும். இதை பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், பழசு எல்லாத்தையும் மறந்துடு. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். சரி, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ, நான் வரேன். இரு தமிழரசி, காரியம் முடிஞ்சோடனே கை கழுவிட்டு போற. சொத்தெல்லாம் என் கைக்கு வரட்டும். நீ என்ன கேட்டாலும் அதை நான் தரேன். நான் எதை கேட்டாலும் தருவியா? தரேன். தமிழரசி, நான் எது கேட்டாலும் தருவியா? கண்டிப்பா தரேன். ரொம்ப சந்தோஷப்படாத. கடல்ல கப்பல் ஓட்டுறது அவ்வளவு சுலபம் இல்லை. நான் கட்டந்தரையிலேயே கப்பல் ஓட்டுறவன். கப்பல் எப்படி கவராம ஓட்டுறதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீ போ. வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க. அட உட்காருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன திருன்னு முழிக்கிறீங்க? நான் சொன்னா அவர் கேட்டுக்க மாட்டார். நீங்க சொன்னாதான் அவர் கேட்டுப்பார். நீங்க சொன்னாதான் அவருக்கு புரியும். நீங்களே சொல்லுங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். என்ன விஷயம் சொல்லுங்க. தமிழரசி எங்கன்னு உண்டு? என்ன திடீர்னு அவளை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? அவ என்ன என் பொண்டாட்டியா? நல்ல சிவத்தை காட்டிலும் நீங்கள இடத்துல க்ளோஸ் ஆயிட்டு இருக்குனது அது குறிச்சானு அவளை பற்றி நீங்கள எடுத்து ചോദിക്കുന്നത്. மேடம் தமாசா பேசுறாங்க. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. அண்ணாமலை கோயில் உண்டில்லே, ஆ கோயிலுக்கு நிறைய நல்லபுலன்கள் அதோட சொத்துக்களும் உண்டு. அதெல்லாம் 99 வருஷம் ஒப்பந்த குத்தக பிரகாரம் பட்டாளத்தார் கையில் உண்டு. அது காலாவதி ஆகான் இன்னும் 2 மாசம் உண்டு. அது மீண்டும் அவர் கைக்கு வரണമെങ്കിൽ ആ കോയിൽ കമ്മിറ്റി തലവ തപസി ഉണ്ടല്ലേ, അവർ കയ്യെഴുത്തിടണം. അവർ കയ്യെഴുത്തിടലെങ്കിൽ ഓട്ടോമാറ്റിക്കലി ആ സ്വത്ത് പുറ കോയിലേക്ക് പോയിടും. അത് കുറിച്ച് 2 മാസം വരെ തപസി നാട്ടു പക്കം വരാതെ നിങ്ങൾ തടുക്കണം.
ഏതെങ്കിലും ചെയ്ത് അവരെ ജയിലിൽ ഇടണോ ഇത് അക്കാ പറയാൻ പറഞ്ഞോ நல்ல விஷயமா இருக்கு இன்ட்ரெஸ்டிங் மேட்டரா இருக்கு கவலையே படாதீங்க தவசி திருநெல்வேலி ஜில்லாலேயே தலை வச்சு படுக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுறேன் என்ன வக்கீல் சார் செய்வேள் நன்னா செய்வேள் நீங்க செய்வேள் தெரிஞ்சுதானே நான் அம்மாவோட வந்திருக்கேன் இதெல்லாம் வக்கீல் சார் ஏற்பாடா செயல்பாடுகள் எல்லாம் அம்மாவோடது மூளை மாத்திரம் என்னோடது அப்புறம் வக்கீல் சார் ஒரு டைவர்ஸ் கேஸா உங்ககிட்ட வருவேன் அதை நீங்க நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் டைவர்ஸா கல்யாணமே பண்ணிக்காம டைவர்ஸா யாரை டைவர்ஸ் பண்ண போறேள் ஐயோ எனக்கு இல்ல நல்ல சிவத்துக்கும் தமிழரசிக்கும் பேஷா பண்ணிட்டா போச்சு எதிர்கட்சி சைடுல சேஷாதிரிய மச்சனை தான் வாதாட போறான் உங்க பக்கம் நான் வாதாட போறேன் ஈஸியா ஜெயிச்சுடுவேனே அப்புறம் டைவர்ஸ் ஃபீஸ நேரத்துக்கிட்ட வாங்கி போலீஸ்காராட்ட நான் கை நீட்டி வாங்கவே மாட்டேனே அம்மா இருக்கு அப்புறம் எனக்கு என்ன கவலை அங்க வாங்கிப்பேன் தேங்க்ஸ் எவ்வளோ பெருசு வீடு இந்த மாதிரி வீட்டை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை தமிழரசி இந்த வீடு கட்டி எத்தனை வருஷம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் இருக்கும் ஆனா ரொம்ப ஆச்சரியப்படாத கொஞ்ச நாள்ல நீயும் இந்த மாதிரி வீடை கட்டிடுவ பாப்போம் பாப்போம் நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குதான்னு பாப்போம் ஆமா இந்த வீட்டுல எது நடந்தாலும் யாருக்கு தெரியாது போல இருக்கு ஆமா உண்மையா தமிழரசி இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இது மாதிரி எவ்வளவு பெரிய தூண்கள் பர்மா தேக்கிலேயே செஞ்ச பெரிய பெரிய கதவுகள் ஜன்னல்கள் மொசைக்கிலேயே எவ்வளவு வேலைப்பாடுகளோட செஞ்சிருக்காங்க ஒண்டர்ஃபுல் தமிழரசி நீ கட்டியிருக்க சேரி கலர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாவே தமிழ் நான் உன்னை தமிழ்னு கூப்பிடலாம்ல நல்லா தான் இருக்கு ஆனா என்ன அரசின்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அரசியோட மஞ்சம் எங்க இருக்கு என்னது இல்ல அரசியோட பெட்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டேன் டேய் நம்பி ஏன்டா வாசல்ல உட்காந்துருக்க கேக்குறல்ல அவங்களும் புதுசா வந்த சப் இன்ஸ்பெக்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நீ எங்க உட்காந்துருக்க எனக்கு பிடிக்கல நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன் நல்ல சிவங்க அவர் வீட்டுல இல்ல பட்டாளத்தார உன் வீட்டு தாளம் தப்புதேன்னு அஞ்சாத இது அபசுரம் இல்ல ஒரு சின்ன சுதி பிசகல் எல்லாம் சரியா போயிடும் போ உள்ள போ சரி நான் வர்றேன் தமிழ் என்ன அவசரம் இப்பதானே வந்த என்னமோ இன்னைக்கு உன்னை பார்க்கணும் போல தோணுச்சு பார்த்துட்டேன் கிளம்புறேன் வரேன் தமிழரசி குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாமா வணக்கம் ஐயா சூப தெரியாம என்ன என்ன விஷயம் நானும் தமிழரசி ஒரே ஊருக்காரங்க அதான் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன் பாருங்க பேசுங்க கேட்டுக்கு வெளியே வீட்டுக்குள்ள வரக்கூடாது இன்னொரு தடவை வீட்டுக்குள்ள வந்த
நரசிம்ம அவதாரம் தெரியுமா? குடலை உருவிடுவேன். ஓ Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.